அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் வீடு உட்பட சென்னையில் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சுமார் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியுமான ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்கள், ஓட்டல்கள், அதே போன்று பல்வேறு அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடு, மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகம், அதே போன்று சாஸ்திரி நகர் 1வது தெருவில் இருக்கக்கூடிய புகாரி ஓட்டலுடைய உரிமையாளர் CM புகாரி அவர்களுடைய வீடு, இயக்குனர் அமீர் அவர்களுடைய வீடு என பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையில் இருந்தே மத்திய அந்த பாதுகாப்பு பணியினுடைய ஆயுதமேந்திய பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சென்னை அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். ஏற்கனவே டெல்லியில் வைத்து, அதாவது மெட்ரோபைட்டினுடைய மூலக்கூறாக இருக்கக்கூடிய சூடோபெட்ரைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப் பொருட்களோடு அந்த 3 குற்றவாளிகள், குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த 2 பேர், விழுப்புரத்தைச் சேர்ந்த ஒருவர் என கைது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளித்த அந்த வாக்குமூலத்தின்படி திருச்சியைச் சேர்ந்த சதானந்தன் என்கிற நபர், அதாவது பள்ளிக்கரணை பகுதியில் குடோன் அடித்து இந்த போதைப் பொருட்களை பார்சல் செய்யக்கூடிய திறமைப்படுத்த அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கும் கைது செய்யப்பட்டார். பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்புடைய இடங்களில் ஏற்கனவே விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து ஒரு தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்புடையவர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள், அவரது சொந்த நிறுவனங்கள், வீடுகள் என இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை பகுதியில் டெக்ஸ்டைல் தொழில் அதிபராக இருக்கக்கூடிய சஞ்சய் பதார் என்கிற அந்த தொழிலதிபருடைய அடுக்குமாடி வீடு மற்றும் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 4 பேர் கொண்ட அந்த அதிகாரிகள் குழு இன்று காலை 7 மணிக்கு அந்த பகுதிக்கு சென்று அந்த வீடுகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பண பரிமாற்றம் மற்றும் பல்வேறு இடங்களில் முதலீடு செய்தது, வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு புகாருடைய அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான இந்த இடங்களில் நடத்தப்படக்கூடிய சோதனை என்பது உலகளாவிய, அதாவது ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இவர் எப்படி முதலீடுகள் செய்திருக்கிறார், அங்கு எல்லாம் எப்படி இவர் அந்த போதைப் பொருளை விற்று பணமாக குவித்திருக்கிறார் என்கிற அடிப்படையிலும் இவருக்கு வேறு என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே திரட்டப்பட்ட ஆதாரங்களுடைய அடிப்படையிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.